லைட்டு ஆமாடி. ஹாய் ஃபேமிலி, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப சாரி, பிகாஸ் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட எத்தனை மந்த்ஸ் ஆச்சு, நிறையா மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப 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 டிலே பண்ணிட்டேன். 7th மந்த் என் ஒய்ஃபோட வளர்ப்பு முடிஞ்சதுக்கப்புறம் நான் எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. நிறையா பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுட்டே இருந்தீங்க. அந்த ஒரு ஃபோட்டோ போட்டு நிறையா கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ என்ன பேபின்றது சொல்ல போகிறோம். அண்ட் உங்கள் எல்லாத்துக்கும் சாரி, நான் ரொம்ப ரொம்ப டிலே பண்ணிட்டேன். ரொம்பனா ஆல்மோஸ்ட் 7th மந்த்துக்கு அப்புறம் நான் எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. பைபிவே கேர்ள் பேபியாக அவங்களோட ஹெல்த் இஷ்யூ எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. ஸோ அதனால் ரொம்ப 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 சாரி. ஸோ அதனால தான் இந்த வீடியோ இப்போ மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ மேக் பண்ணி நம்ம அடுத்து, ஏன்னா இப்போ வந்து இன்னும் ஒரு 4 மந்த்ஸில் அவங்களுக்கு வந்து பிறந்த பேபிக்கு 4 or 5 மந்த்ஸ்க்குள்ளே 4 மந்த்ஸ் ஐ திங்க் பர்த்டே வந்துடும். ஆமாம், 8 மந்த்ஸ் ஆச்சு. 4 மந்த்ஸில் வந்து பர்த்டே வந்துடும். இன்னும் நான் அதை அப்டேட் பண்ணலன்னா பெரிய தப்பாயிரும். நீங்கள் எல்லாம் கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருங்க. அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வீட்டில் இருக்காங்க. இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என் ஒய்ஃபோட வீட்டில் இருந்தாங்க. பேபி வந்து என் ஒய்ஃபோட வீட்டில் இருந்தாங்க. ஏன்னா என் ஒய்ஃப் வந்து வளர்க்க முடிஞ்சு அங்கே தான் இருந்தாங்க. ஒரு 2 மந்த்ஸ் போச்சு. அடுத்து பேபி பிறந்தாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மந்த்ஸ் கிட்ட ஆல்மோஸ்ட் வந்து அங்கேயே தான் இருந்தாங்க. நியூ இயர் வந்துச்சு இடையில. அப்போது வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் போயிட்டாங்க. ஸோ என்ன பேபின்றத சொல்லிடுறேன், கூப்பிடாதீங்க. அதுக்கு முன்னாடி வந்து என் ஒய்ஃப் ரேஷு, அவங்கள பற்றி சொல்லணும் இல்லையா? ஏன்னா நான் பேசிட்டு போயிடுவேன். அவங்க மூலியமாக தான் பேபியே வந்தது. ஸோ அவங்கள பற்றி சொல்லி ஆகணும். 7th மந்த் இங்கேருந்து அவங்க போனதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கே வரல. சம்டைம்ஸ் என்ன ஃபங்க்ஷன் இந்த மாதிரி வந்துட்டு அக்கேன்னு அங்கேயே போயிட்டாங்க. போயிட்டு அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அடுத்த ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு போயிட்டு வர்றதுக்கு, அடுத்த பேபி பிறந்ததும் அவங்களும் செக்கப். ஏன்னா நார்மல் கிடையாது, சிசரியன். அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் ஒரு 10 நாள் ஹாஸ்பிட்டல்லே ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் எந்த ஒரு ஷூட் நான் எந்த வீடியோவுமே போட்டிருக்க மாட்டேன் அந்த பர்டிகுலர் டயத்தில். ஸோ ஷார்ட்ஸ், ரீல்ஸ் அந்த டயத்தில் தான் என்னோடய மொபைல் வர ப்ரோக் ஆச்சு, உடஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த டயத்தில் தான் நான் புது மொபைல் வாங்கியிருந்தேன். அதை அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மொபைல் இல்லாமல் இருந்தோம், மொபைல் இல்லை, அந்த ரீசனுக்காண்டி அப்டேட் பண்ணியிருந்தேன். அடுத்து ஷார்ட்ஸு, பெரிய பெரிய நம்மளோட ஷெட்டு விளாக்ஸு, ஃபிஷ்ஷு விளாக்ஸு, அடுத்து சில ஷாப்ஸு, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அவங்களுக்கு வந்து பேபி போர்ன் ஆனதுக்கப்புறம் அவங்க அங்கேயே தான் இருந்தாங்க. நான் போய் ஒர்க்கை பார்த்துட்டு போய் பேபியை பார்த்துட்டு அதே ரொட்டீன் ஆகிட்டே இருந்துச்சு. அப்புறம் நியூ இயர் வந்துச்சு இல்லையா? அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பேபி வந்து நம்ம வீட்டுக்கு வராங்க. வந்து எனக்கு இருந்துட்டு ஒரு அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே போயிட்டாங்க. அப்படியே போயிட்டு இருந்துச்சு. நானும் அந்த வீடியோ ஷூட் பண்ணிடலாம், இப்போ பண்ணலாம், அப்போ பண்ணலாம், அவங்கள்ட்ட காமிச்சிடலான்னு இருந்தேன். ஃபஸ்ட்டு நியூ பார்ன் ஆனதுலேருந்து இப்போது இந்த மந்த் வரையுமே ஃபோட்டோஸ் மந்த்லி ப்ராப்பராக எடுத்துப்போம். உங்களுக்கு டக்குன்னு அப்படி ஒரு ஃபோட்டோ காமிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து ப்ராப்பராக அவங்க மம்மி வந்து கரெக்டாக போனான டேட் பார்த்திங்கன்னா September 14 நைட் வந்து 9 o'clock. அந்த மந்த்லேருந்து அடுத்த மந்த்து 14 வந்துட்டா போதும். எங்களுக்கு வந்து அன்றைக்கி ஈவினிங் வந்து ஷூட் டே, பேபி ஷூட் டே. அப்போ கூட அப்டேட் பண்ணியிருக்கலாம், முடியலை. ஏன்னா அவங்க வந்து ஃபோட்டோ ஷூட் மட்டும் தான் இருக்க முடியும். அவங்க வந்து தூங்கிட்டே தானே இருப்பாங்க பிறந்த பேபி. அதனால் அப்படியே அடுத்த மாதம் எடுத்துடலாம், இந்த மாதம் எடுத்துடலாம். அப்புறம் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க, உட்காந்ததை எடுத்துடலாம். சரி, ஓகே. அப்புறம் அங்கே இருந்தாங்க. நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நம்ம வீட்டுக்கு வந்து 1 மாதத்துக்கிட்ட ஆகும். சாரி. ஸோ அதுக்கான ஷெடியூல்லாம் போய்ட்டு இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு வந்து தண்ணி செட் ஆகணும். அங்கேருந்து வந்து இங்கே இருக்கும்போது தண்ணி வந்து அவங்க வீட்டில் இருக்கும்போது தண்ணி தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. உடனே வந்து இங்கே மாற்றக்கூடாது, சடனாக கோல்டு பிடிக்கும் இந்த மாதிரி சொல்லி 2 பேத்துக்குமே வந்து கேனில் தான் தண்ணி குடிச்சு சூடு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆகிட்டு இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. நம்ம வீட்டுக்கு வந்து இப்போ நல்லா பக்காவாக செட் ஆகிட்டாங்க 2 பேருமே. என்னோடய மாப்பிள்ளை அர்ஜுன் உங்களுக்கு தெரியும், நிறையா வீடியோஸ் வந்திருப்பார். அவரு கூட செம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டாப்புல வந்ததுலேருந்து அர்ஜுனோட. அவங்களுக்கும் நல்லா பாண்டிங் ஆகிடுச்சு. அர்ஜுனும் கரெக்டாக மார்னிங்னா வந்துடுவான். இப்போ வந்து இந்த ஷூட் ஏன் எடுத்துகிட்ருக்கேன், எந்த டைம் எடுத்துகிட்ருக்கேன்னு அவங்களுக்கு டவுட்டாக இருக்கும். இன்னும் அவங்க வந்து தூங்கலை. டைம் பார்த்திங்கன்னா 12:15 ஆச்சு. இன்னும் அவங்க வந்து தூங்கலை. ஸோ அதனால தான் இப்போ தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். டைம் பாருங்கள், 12:15 டைம். 12:15 ஆயிடுச்சு. இன்னும் தூங்கலை அவங்க ஏன்னா இந்த வீட்டில் காமிக்கணும் இல்லையா? அதனால தான். அண்ட் மந்த்லி ப்ராப்பராக ஷூட் எடுத்துவோம். எந்த டே மிஸ் பண்ணாலும், அது என்ன ஒரு ஒர்க்கிங் டேவோ, ஃபெஸ்டிவல் டேவோ, என்ன ஒரு டேவாக வந்தாலுமே September 14 ப்ராப்பராக 8th மந்த் 6th மந்த்துக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க மம்மி வந்து ரேஷ்மா என்ன சொல்லிட்டாங்க, ஆஃப் மூனில் வந்து கேக் கட் பண்ணணும் 6th மந்த்துக்கு. அப்போ அதுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஆஃப் மூன் கேக் ரெடி பண்ணிவிட்டு 6th மந்த்துக்கு
அப்படி ரெடி பண்ணி மந்த்லி ப்ராப்பராக இருக்கும். இன்னும் இந்த 4 மந்த்ஸும் பர்த்டே வரையும் ப்ராப்பராக அதை கொண்டு போகணும்னு ஒரு எய்ம். ஏன்னா ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வைக்கணும்னு ஒரு பிளான், நல்ல பிளானோட இருக்கும். அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானே ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பேன். அவங்க யார் என்னன்றதை சொல்லிடுறேன். அவங்கன்னு இடையில சில பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் இவருன்ட்டேன் வந்து பாய் பேபி. ஸோ வந்து அவர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜயான். ஃப்ரண்ட்லேயே பேக்லேயும் எந்த ஒரு நேமும் ஆட் பண்ணல, வெறும் ஜயான் மட்டும்தான். என் கையில் வந்து கொடுத்தப்போ அந்த ஃபீல்லாம் எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. அந்த உங்களுக்கு வீடியோவில் கிளிப்பாக ஆட் பண்ணுறேன். ஆனால் மறக்கவே முடியாது. வந்து என் கையில் கொடுத்துட்டாங்க. சிசேரியன் தான், நார்மல் கிடையாது. ஏன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரையும் நார்மல் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. பட் அவங்களால முடியலை. பேபி வந்து திரும்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன சிசேரியன் தான் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. வேணா கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னா என்ன பொறுத்தளவு அவங்க கஷ்டப்படக்கூடாது. சரி நான் இப்போ வந்து சண்டை போகிற மாதிரி ஆச்சு. இதுதான் நடக்கும்னா நீங்கள் காலையிலே பண்ணியிருக்கலாம்ல, மதியம் பண்ணியிருக்கலாம்ல, எதுக்கு ஈவினிங் வரையும் இது பண்ணுறீங்க அப்படின்னா சொல்லி இது பண்ணோம். அப்புறம் ஒரு நல்லபடியாக நடந்துச்சு. 10 நாள் வந்து ஹாஸ்பிட்டலே இருந்தாங்க. அவர் பிறந்து 10 நாள் ஹாஸ்பிட்டலே வந்து ஸோ வந்து க்ரௌடு அதிகமாக வர விடலை, யாரையும் பார்க்க விடல. என் அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா, நம்ம ரிலேஷன்ஸ் எனக்கு மட்டும் தெரியும். நான் அப்போயே அப்டேட் பண்ணியிருக்கணும், பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஸோ ஏன்னா அன்றைக்கி நைட்டு ஒரு சின்ன இஷ்யூ ஆச்சு. அது சரி, பிறந்த அடுத்த நாள் இஷ்யூ ஆச்சு. அதனால் அதை அப்படியே விட்டுட்டோம். ஸோ அடுத்து பண்ணிக்கலாம், 1 மாதம் கழிச்சு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அவர் பிறந்த அடுத்த நாள் வந்து இன்றைக்கி 9 மணிக்கு பிறக்காது. நான் அடுத்த நாள் வந்து ஈவினிங்குள்ளே கேக் கட் பண்ணணும் அவனுக்கு. ஸோ நியூ பார்ன்லேயே கேக் கட் பண்ணோம். மந்த்லி அவனுக்கு ப்ராப்பராக எதனா ஒரு ப்ராப்பரான ஃபோட்டோ ஷூட், அதுதான் பெஸ்ட். அவங்களோட அம்மாவுக்கு மைண்டு ப்ராப்பரான ஃபோட்டோ ஷூட் இருக்கணும் அப்படின்றது மந்த்லி அதை எடுத்துகிட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ வளவலான்லாம் பேச வேணாம், வாங்க அவனை பார்த்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் அவளோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஜயான் வாங்க 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 அதை போடுங்க, கீழே போதும். இந்த பாருங்க, இவர் தான் நம்ம ஜயான். ஹாய் போடு. ஹாய் ஹாய். ஜயான் இவர் தான். இவருக்கு என்னென்னலாம் பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும், அப்புறம் என்னைய ரொம்ப பிடிக்கும். அவருக்கு சிம்பான்னு சொன்னால் ரொம்ப பிடிக்கும். தென் கர்ற சிம்பா. கேமரா எடுக்கிறோன்னு தெரிஞ்சிருச்சு, வீடியோ எடுக்கிறோன்னு அவனுக்கு. சுத்தினாலும் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. வேற என்ன நம்ம பிடிக்கும் அவருக்கு? லைட் பிடிக்கும் அவருக்கு. பார்த்துட்டாரு, லைட்டு பிடிக்கும் அவருக்கு. ப்ளூ லைட் தானே? ப்ளூ லைட்டுக்கா? ப்ளூ லைட் எங்க? ஆஹா, ப்ளூ லைட்டு. லைட்ல நல்லா பிடிக்கும் அவருக்கு. ஆஹா, சுவிட்ச் எல்லாம் கரெக்டா ஆஃப் பண்ணுது. ஜெயன் சுவிட்ச் ஆஃப் கர், சுவிட்ச் ஆஃப் கர், ஆஃப் கர், ஆஃப் கர். சுவிட்ச் ஆஃப். இப்போ எங்க ஹாலில் வந்து என்னது? சொல்லு. இப்போ வந்து எங்கள் ஹாலுக்கு போவோம். எங்கள் ஹாலில் வந்து பெரிய ப்ளூ லைட் இருக்கும். அதை பார்த்தா இன்னும் ஹாப்பி ஆகும். அவர் டோர்லாம் ஓப்பன் பண்ண கற்றுக்கிட்டாரு. ஜெயன் நீ ஓப்பன் கரு. ஜெயன் டோர் ஓப்பன் கரு. நோட் பண்ணிட்டான் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. இந்த லைட்டு தான் இப்போ போட்டு காமிக்க போகிறோம் நம்ம. சுவிட்சு தானே, சுவிட்சு போட்டு அவரே பார்த்துருவாரு. லைட்டுக்கா? லைட்டு ஆமாடி. அவருக்கு சுத்தி காமிச்சா ரொம்ப பிடிக்கும். என்ன சுத்தி காமிப்போமானே? ரெடிக்கரு டிஷ் ரெடி சொன்னா ட்ரைனிங். அச்சா ரெடி. நல்லா தவக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அம்மா சொல்றாங்க. போங்கப்பா. போதும் ஃபுல்லா தவந்துட்டே இருந்தீங்கன்னா என்ன நினைப்பாங்க? நம்ம நல்லா பார்த்துக்கோங்க ஜெயனை. ஜெயன் அங்கி மாறுனா கண்ணடின்னு அர்த்தம். 2 கண்ணையும் மூடு. அங்கி மாறு. ஹஸ். ஹாய் போடு. ஒரு 4-5 விஷயம் நல்லா அவருக்கு நல்லா தெரியும். எத்தனை வாட்டி மைக்க தட்டினான்னு தெரியல. சரி. अच्छा बाय बोलो जैन, बाय बोलो। बाय बोल दे।
பாய். சொல்ல டாடி பார்த்துக்கிறேன். பை பை பை. பாய். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, ஜயானையும் பார்த்துருப்பீங்க. நம்ம அடுத்தடுத்த விளாக்ஸ்லாம் ஜயான் ஃபேமிலியோட எல்லாமே, ஏன்னா என் மாப்பிள்ளை வர ஆரம்பிச்சிட்டான், அவன் அந்த டயத்துலேருந்தே வர ஆரம்பிச்சிட்டான். இப்போ அடுத்து வந்து நம்ம ஜயான் நம்மளோட ட்ராவல் பண்ணி வருவாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. நம்ம ஜயான் எப்படி இருந்தாலும் முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் 8 மாதம் இருக்கும்போது எங்கள் அப்பா கூப்பிட்டு வந்தார் என்னை பீச்சை. இப்போ உடனே 8 மாதம் இருக்கும்போது ஓண்டாடி கூப்பிட்டு வரேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு பீச். வேணாம் நீ க்ளீனா இருக்கு பாரு. அங்க தான் அத குத்தி நிறைய கட்டணும். க்ளீனா இருக்கு. ஒரு நிப்பாட்டணுமா மணல்ல? மீ மணல்ல நில்லுங்க. அம்மாடி. அது வேற பேக். மணல்ல நிக்கிறான் ஜயானு. ஓடி வா. நடப்பா. நடங்க. அடுத்த ஸ்டெப்.